அரியலூரில் கல்லூரி மாணவரை காரில் கடத்தி சென்ற வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் தலைமறைவான 2 பேரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் பிடிபட்ட 2 பேர் கடத்தியதற்கான காரணம் குறித்து கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகேயுள்ள குருவாளப்பர் கோவில் உடையார் தெருவை சேர்ந்தவர் 21 வயதான சஞ்சய். கும்பகோணம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியில் வந்தார். அப்போது வெள்ளை நிற மாருதி கார் ஒன்றில் 4 பேர் கொண்ட கும்பல் சஞ்சயை கடத்தி சென்றுள்ளனர். இதையடுத்து மீன் சுருட்டி போலீசார் விசாரணையில் குற்றவாளிகள் மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளத்தில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தப்பட்ட சஞ்சயை மீட்டு காரில் கடத்திய மார்கோனி மற்றும் சக்தி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடி தலைமறைவான வினோத், கார்த்திக் ஆகிய 2 பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். விசாரணையில் வினோத்துக்கு கடத்தப்பட்ட சஞ்சயின் உறவினரான மதுரையில் வசிக்கும் பிரேமலதா என்பவர் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பங்கு சந்தையில் அதிக பணம் பெற்று தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி 23 லட்சத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சஞ்சய் மூலம் பிரேமலதாவை கண்டுபிடிப்பதற்காக சஞ்சயை காரில் கடத்தி சென்றதாக போலீசாரிடம் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தப்பி ஓடிய 2 பேரை தேடும் பணி தீவிரமாகவும் நடைபெற்று வருகிறது.